2025 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ற நேரத்துல அதுலயும் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதையும் பார்த்தது எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிற அந்த ட்ரிக் வீடியோ தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாக்குறது பாருங்க, ட்ரிக் நம்பர் 84. இது நீட் 2025 கொஸ்டின். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த கான்செப்ட்ல கொஸ்டின் பாக்குறோம். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சேனல்ல வந்து பார்த்தோம்னா 799 ஒரு ஜாயின் பட்டன் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணி 9750771155 நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை போட்டு அந்த ட்ரிக் நம்பர் போட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரிக்குக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ பாருங்க, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கொடுத்துட்டாங்க பாருங்க. the electric field in a plane electromagnetic wave is given by Ez is equal to 60 cos of 5x plus 1.5 into 10 power 9 t volt per meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. then expression for the corresponding magnetic field, here subscript denotes the direction of the field. அதாவது subscript கீழே வந்து பாருங்க, இங்க Ez அப்படின்னா அது z டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது. அதே மாதிரி bx னா அது x டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க, Ez is equal to E0 cos of 5x plus 1.5 into 10 power 9 t volt per meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி டிராவல் பண்ணணும்னா, இந்த 5x இருக்குல்ல, இது வேவ் டிராவல் பண்ற டைரக்ஷன் தான் x. அப்ப ஒண்ணு வந்து என்ன ஆகுது, Ez, இது z டைரக்ஷன் அப்படின்னு வச்சுட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படிதான் டிராவல் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டிப்பா ஒய்யா தான் இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு Ez அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு By. ஓகே, ஏன்னா இது வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் and electric and magnetic field are perpendicular to each other. இந்த ஐடியா தெரியணும். அப்ப இது x டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது, z டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் y டைரக்ஷன்ல தான் இருக்கணும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் y டைரக்ஷன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வரலாம், ஆப்ஷன் 1 and 2 வராது. ஏன், x டைரக்ஷன்ல வேவ் டிராவல் பண்ற டைரக்ஷன் அதுல கிடையாது. அதே மாதிரி z டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. அப்ப by ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஆம்பிளிடியூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா E0 கொடுத்துருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பா அது E0 அதே வேல்யூ வரதுக்கு சான்ஸ் இல்லை. B0 வேல்யூ அதே வேல்யூ வராது. அப்ப 60 இல்லாம வேற ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்னா அப்ப ஆப்ஷன் 4. சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. இது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். இதெல்லாம் வரல, இதுதான் பாசிபிள் அப்படிங்கிற மெத்தட். பார்த்ததுமே ஆன்சர் பண்றது, ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரியான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த ட்ரிக் நம்பர் 84 ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம சேனல் நிறைய க்ரோ ஆகும். க்ரோ ஆகும்போது உங்களுக்காக நிறைய எங்களால ஒர்க் பண்ண முடியும், நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் போட முடியும். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.